தலைப்பு: ஜெபம், மறுரூபமாக்கும் சத்தியங்கள். பக்கம் 1. ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல். மல்கியா 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதால் வரும் ஆசீர்வாதங்கள். இப்பாடத்தினை நாம் 7 தலைப்புகளின் கீழ் பார்க்க போகின்றோம். 1. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல். 2. இடைவிடாமல் ஜெபிக்கும் நிலைக்குள் நாம் வருவதற்கு அவசியமானவைகள். 3. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதலை ஒரு பழக்கமாக பெற்றிருப்பதன் பலன்கள். 4. ஜெபத்தில் விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருத்தல் அல்லது காத்திருத்தல். 5. ஜெபத்தில் காத்திருப்பதன் பலன்கள். 6. ஜெபத்தில் இருக்க வேண்டிய தீவிரம் அல்லது ஊக்கம். 7. தேவனிடத்திலும் நம்முடைய மீட்பராம் கிறிஸ்துவினிடத்திலும் கண்டடையப்படுகிற பலன்களாகிய இளைப்பாறுதல், சந்தோஷம் மற்றும் சமாதானம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் கொலோசையருக்கு எழுதியுள்ளார். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். இப்பொழுதும் நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து, அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை ஒரு பழக்கமாக கொண்டிருப்பதையும் எந்த ஒரு சமயத்திலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதையும் குறித்து ஆராய்ச்சி செய்யலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை ஒரு பழக்கமாக பெற்றிருப்பது என்றால் என்ன? இது எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவனோடு உரையாடும் ஒரு பழக்கமாகும். இது ஜெபம் பண்ணுவதற்குரிய அவசரமான தருணங்களிலும் இப்படியான அவசரங்கள் இல்லாத தருணங்களிலும் தேவனோடு உரையாடும் பழக்கமாகும். இது வெறுமனே ஜெப வார்த்தைகளை உச்சரிப்பதையோ அல்லது காலையில் நாம் விழிக்கையிலும் இரவில் நாம் இளைப்பாற போகையிலும் ஜெபம் ஏறெடுப்பதையோ குறிக்காமல் தொடர்ந்து ஜெப சிந்தையில் இருப்பதை குறிக்கின்றதாக இருக்கின்றது. ஒரு வரியினால் அல்லது ஒரு வார்த்தையினால் கூட ஜெபத்தை ஏறெடுக்கலாம், அல்லது வார்த்தைகளை சத்தமாய் உச்சரிக்காமல் கூட ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நேரத்தையும் இடத்தையும் பொருட்படுத்தாமலேயே இடைவிடாமல் ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை இடத்தை பார்த்தே ஜெபம் பண்ண வேண்டும் என்று இருப்போமே, ஆனால் நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு சம்பவத்தை குறித்து பதிவிலிருந்து நாம் இங்கு பாடம் ஒன்றினை கற்றுக்கொள்ளலாம். அது பின்வருமாறு: அநேகம் ஊழியக்காரர்கள் பல்வேறு கேள்விகளை குறித்து கலந்துரையாடத்தக்கதாக ஒன்று கூடி வந்திருந்தார்கள். இவர்கள் மத்தியில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எனும் கட்டளையை எப்படி நிறைவேற்றலாம் எனும் கேள்வி முன்வைக்கப்பட்டது. பல்வேறு கருத்துக்களும் யூகங்களும் முன்வைக்கப்பட்டன. பின்னர் இவர்கள் மத்தியிலிருந்து ஒருவர் இக்கேள்விக்கு கட்டுரை ஒன்றை தயாரித்து அடுத்த கூட்டத்தின் போது வாசிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த விவாதங்களை எல்லாம் ஓர் எளிமையான சாதுரியமான பணிப்பெண்ணாகிய சிறுமி கேட்டுக்கொண்டிருந்து ஆச்சரியத்தோடு பின்வருமாறு கூறினாள். சிறுமி: என்ன, அந்த வசனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்கு 1 மாதம் தேவையா? அது வேதாகமத்தினுடைய எளிதான வசனங்களில் ஒன்றல்லவா? ஊழியக்காரர்: ஓ, அப்படியா சொல்கிறாய் பேரி? சரி, அவ்வசனத்தை குறித்து உன்னால் எதையேனும் சொல்ல முடியுமா? அதை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றாய்? சொல் பார்க்கலாம். உன்னால் எல்லா நேரங்களிலும் ஜெபம் பண்ண முடியுமா? சிறுமி: ஆம் ஐயா. ஊழியக்காரர்: என்ன சொல்கிறாய்? இவ்வளவு பணிகள் இருக்கையில் உன்னால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியுமா? சிறுமி: ஏன் ஐயா இப்படி ஆச்சரியப்படுகிறீர்கள்? எனக்கு அதிகமான வேலைகள் இருக்கும்போதுதான் என்னால் அதிகமாய் ஜெபமும் ஏறெடுக்க முடிகின்றது. ஊழியக்காரர்: சரி மேரி, எப்படி இதை செய்கின்றாய் என்று எங்களுக்கு சொல் பார்க்கலாம்.
இப்படி செய்ய முடியாது என்றே எங்களில் பெரும்பான்மையானவர்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றோம். சிறுமி: காலையில் முதலாவது என் கண் விழிக்கையில் நான், ஆண்டவரே, எனது புரிந்து கொள்ளுதலின் கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணுவேன். நான் உடை மாற்றும் போது நீதியின் வஸ்திரத்தினால் என்னை உடுத்தும்படிக்கு ஜெபம் பண்ணுவேன். குளிக்கும் போது மறுஜென்ம முழுக்கிற்காக வேண்டிக் கொள்ளுவேன். நான் பணிகளை செய்ய துவங்குகையில் என்னுடைய வேலைகளுக்கு தக்கதான பலத்தை தரும்படியாக ஜெபம் பண்ணுவேன். நெருப்பு மூட்டும் போது தேவனுடைய கிரியைகளினால் எனது ஆத்துமா அனல் மூட்டப்படத்தக்கதாக வேண்டிக் கொள்ளுவேன். நான் வீட்டில் குப்பைகளை கூட்டி பெருக்குகையில் என்னுடைய இதயமும் அசுத்தங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படத்தக்கதாக வேண்டிக் கொள்ளுவேன். காலை உணவை உட்கொள்ளுகையில் மன்னாவினாலும் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலினாலும் நான் போஷிக்கப்படுவதற்கு வாஞ்சிப்பேன். மேலும் சிறு பிள்ளைகளை நான் பராமரித்துக் கொண்டிருக்கையில் நான் தேவனை என் தகப்பனாக எண்ணி நோக்கி பார்ப்பேன். இப்படியே நாள் முழுவதும் செய்து கொண்டிருப்பேன். நான் செய்யும் ஒவ்வொரு பணியும் ஜெபத்திற்கடுத்த ஏதோ ஒரு சிந்தனையை எனக்கு கொடுக்கின்றது. ஊழியக்காரன்: போதும் போதும் மேரி, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மத்தேயு 11:25. மேரி, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை தொடரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துவார். 25 சங்கீதம் 9 என்று அவர் கூறியுள்ளதை நினைவில் கொள்வோமாக. மனுஷனுடைய ஆவியே ஜெபம் பண்ணுகின்றது. அவனது சரீரம் வண்டியில் பிரயாணித்துக் கொண்டிருக்கையில், அல்லது சாலையில் நடந்து கொண்டிருக்கையில், அல்லது தெருக்களில் ஜனக்கூட்டங்கள் மத்தியில் நிற்கையிலும் கூட அவனது ஆவியானது அமைதியாய் கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பு செல்லக்கூடும். எந்த ஓர் இடத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டிருந்தாலும், எந்த ஒரு சமயத்தில் ஏறெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த உண்மையான ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் இருந்து ஜெபமானது நம்மால் ஏறெடுக்கப்படலாம். சரீரத்தினால் ஜெப நிலைக்குள் கடந்து வர இயலவில்லை என்றாலும் ஆவியினால் ஜெப சிந்தைக்குள் கடந்து வர இயலும். இக்கருத்தினை இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடிகிறவனால் நன்கு புரிந்து கொள்ள இயலும். அவன் எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் இருந்து ஜெபம் பண்ணுகிறவனாக இருப்பான். அனைத்து காரியங்களும் தேவனிடம் ஜெபத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும், அனைத்து காரியங்களும் அவரிடம் ஜெபத்தில் கொண்டு வரப்படலாம் என்றும், ஜெபத்தினால் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம் மற்றும் அனுபவபூர்வமாக உணர்ந்தும் இருக்கின்றோம். ஜெபிப்பதற்கென்று எனக்கு எந்த காரியங்களும் இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். ஜெபிப்பதற்கென்று எந்த விசேஷித்த காரியங்களும் இல்லாத ஒரு நாள் என்று ஒன்று இருப்பதில்லை. அவ்வப்போது சில ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நாம் சகிக்க வேண்டிய சில துன்பங்கள் வருகின்றன. ஆவிக்குரிய ஆறுதலும் ஆசீர்வாதமும் நமக்கு மிகவும் அவசியப்படும் சில தருணங்கள் வருகின்றன. இப்படியான தருணங்களில் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டியுள்ளது. இருதயத்தின் நிறைவினால் வாய் ஜெபத்தில் பேச வேண்டியுள்ளது. அவசர தேவைகள் இல்லாத போதிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு அவசியமான திரளான காரியங்கள் காணப்படவே செய்கின்றன. அவை என்னவெனில், நாம் பரிசுத்தமுள்ளவர்களாகிட ஏங்கினவர்களாக நமது இருதயங்களை தேவனிடமாக திருப்பி, தேவனே, உம்முடைய ஆவியினால் என்னை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவை போல் என்னை மாற்றுவீராக என்று ஜெபம் பண்ணிடலாம். கிறிஸ்துவுக்காக அதிகம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினவர்களாக நாம், ஓ ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தினால் உம்மை என்னால் அன்பு கூற இயலாது. நான் உம்மை எப்படி அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அப்படியாக நான் உம்மை அன்பு கூற உதவியருளும் என்று ஜெபம் பண்ணிடலாம். தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும்படிக்கு ஜெபம் பண்ணிடலாம். ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கும் ஒருவரை சந்திக்கத்தக்கதாக நடந்து சென்று கொண்டிருக்கையில், தேவனே, நான் போவது பிரயோஜனமாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கத்தக்கதாக உதவியருளும் என்று ஜெபம் பண்ணிடலாம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளுவோமாக. சங்கீதக்காரனோடும் கூட நாம் அனைவரும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று கூறத்தக்கதாக தேவன் உதவுவாராக. 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். இரண்டாவது தலைப்பு, இடைவிடாமல் ஜெபிக்கும் நிலைக்குள் நாம் வருவதற்கு அவசியமானவைகள். இதுவரை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல் என்றால் என்ன என்பதை குறித்து சிலவற்றை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதோ இடைவிடாமல் ஜெபிக்கும் நிலைக்குள் நாம் வருவதற்கு அவசியமானவைகள் எவை என்று கவனிக்கலாம். ஜெபம் பண்ணுதலாகிய நம்முடைய அந்த ஸ்லாக்கியத்தை குறித்து நாம் உணர்ந்து கொள்ளுவதே மிகவும் முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அதாவது தொழுது கொள்ளுகின்றவர்களாய் ஆராதிக்கின்றவனாய் மட்டும் காணப்படுபவனை காட்டிலும் உயர்வான ஒரு நிலையில் காணப்படுவதற்கு நாம் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்றும், நாம் தேவனோடு ஐக்கியப்படும் தொடர்பு கொள்ளும் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்றும் காணப்படுகின்ற உணர்ந்து கொள்ளுதலாகும். ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் வேண்டுமென்றால் ஆராதிக்கலாம். ஆனாலும் இதை தாண்டி இவர்களால் கடந்து செல்ல முடியாது. இவர்கள் தேவன் என்பவர் அண்ட சராசரத்தின் மகா உன்னதமானவர் என ஆராதிக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் ஸ்லாக்கியம், தொடர்பு கொள்ளும் ஸ்லாக்கியம் இவர்களுடையதாய் இருப்பதில்லை. ஆராதித்தல், தொழுது கொள்ளுதல் என்பது கடமையாகவும், ஐக்கியம், தொடர்பு கொள்ளுதல் என்பது ஸ்லாக்கியமாகவும் இருக்கின்றது. தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் ஸ்லாக்கியத்தினை அனுபவித்தவர்களாகிய நாம் ஆராதிக்கின்றவர்களாய் மட்டும் காணப்படுபவர்களை விட மிகவும் உயர்வான ஸ்தானத்தில் காணப்படுகின்றோம். மேலும் இதை குறித்து உணர்ந்து கொள்ளுதலானது நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு மிகுந்த உதவியாக காணப்படும். பரிசுத்தமானவரை சரியாய் புரிந்து கொள்ளும் ஒருவரின் மனதில் ஆழமான பயபக்தியும் பிரமிப்பும் நிரம்பி விடுகின்றது. அவருக்கு முன்பாக தேவதூதர்கள் கூட தங்கள் முகங்களை மறைத்துக் கொள்ளுகின்றனர். ஆகையால் இதை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாகிய நாமும் கூட எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவதற்குரிய நம்முடைய ஸ்லாக்கியத்தின் விஷயத்தில் பயபக்தியற்று காணப்படுவதற்கு ஒருபோதும் துணிந்து விட வேண்டாம். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வருகையில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளுவது போன்று நாம் நம்முடைய தகப்பனிடத்தில் நடந்து கொள்ளுவோமாக. ஒரு குழந்தையானவன் தனது பெற்றோருடன் தனக்கிருக்கும் உறவை குறித்த உணர்ந்து கொள்ளுதலினாலேயே அனைத்து தருணங்களிலும் பெற்றோரிடம் வருகின்றவனாகவும் அனைத்தையும் குறித்து விசாரிக்கின்றவனாகவும் காணப்படுவான். அவன் இப்படி வருவதினால் தனது தகப்பனுக்காக அவன் கொண்டிருக்கும் மரியாதை எவ்வளவேனும் குறைந்து போகிறதில்லை. தனது பிள்ளை தன்னிடம் வாயை திறந்து பேசுவதற்கு முன்னதாக சில சம்பிரதாயங்களையும் ஆச்சாரங்களையும் கடைபிடித்தாக வேண்டும் என்று எந்த தகப்பனும் எதிர்பார்க்கிறதில்லை. ஒருவேளை சம்பிரதாயங்களை எல்லாம் தகப்பன் எதிர்பார்ப்பாரானால், பிள்ளையானவன் சிறு காரியங்களை குறித்து விசாரிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்கிற தருணங்களில் தகப்பனிடம் செல்லாதவனாகவும், பெரிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மாத்திரம் தகப்பனிடம் செல்கின்றவனாகவும் இருந்து விடுவான். இதனால் எத்தனை கடுமையான பின்விளைவுகள் நேரிடும் என்பதை சகோதர சகோதரிகளே நீங்கள் அறிவீர்கள். பெயரளவிலான தீமைகள் சிறிய துவக்கங்களிலிருந்தே துளிர்விடுகின்றன. பிதாவினிடத்தில் நாம் சொல்ல தவிர்க்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தீமை வளர்வதற்குரிய துளிர்களாக காணப்பட்டு விடலாம். ஒருவேளை பிள்ளையானவனின் சரீரத்தில் வெளிப்படும் முதற்கட்ட வலிகள் குறித்து அன்புள்ள பெற்றோருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுமானால், அந்த தகப்பன் பிள்ளைக்கு கடுமையான நோயும் அதனால் பிற்பாடு வரும் தொல்லை கஷ்டங்களையும் தவிர்ப்பதற்கடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றவனாய் காணப்படுவான். இதுபோலவே ஜபத்தில் நம்முடைய பிதாவிடம் சின்ன சின்ன காரியங்களை கொண்டு செல்லவில்லை எனில், நாமே காரியங்களை நம் சொந்த கரங்களில் எடுத்துக் கொள்ளுகின்றவர்களாகவும் காரியங்களை தவறாய் நடப்பிக்கின்றவர்களாகவும் இருந்து ஆசீர்வாதங்களை இழந்து போகின்றவர்களாக இருந்து விடுவோம். இதன் மூலம் பிரச்சனை அல்லது இழப்பு சம்பவிக்கக்கூடும்.
ஒருவேளை இம்மாதிரியான தருணங்களில் ஒரு சில வார்த்தைகள் அடங்கின ஜெபம் ஏறெடுக்கப்படுதல் அல்லது அக்காரியம் சம்பந்தமாக தேவனை நோக்கி பார்த்தல் என்பது அக்காரியத்தை சரிப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனாலும் பிதாவிடம் கொண்டு செல்லாததால் கடந்து வரும் இந்த சிற்றைகள் அவிசுவாசத்தின் காரணமாக கொடுக்கப்படாமல் மாறாக ஜெபம் எனும் இஸ்லாக்கியத்தினை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே ஆகும். ஆராதித்தல், தொழுது கொள்ளுதல் சம்பந்தமான மற்ற அநேக ஸ்லாக்கியங்களை பொறுத்தமட்டில் நாம் பழக்கமுடையவர்களாகவும் அதை அனுபவிக்கிறவர்களாகவும் இருப்பினும் மேற்கூறப்பட்ட ஜெபத்தின் விஷயத்தில் நாம் தவறுகிறவர்களாகவே காணப்படுவோம் என்பதை சகோதர சகோதரிகளே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கும் போது அவர் நமது பிதாவென நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறார் என்பதையும் நமக்கு அவசியமான ஏற்பாடுகள் அனைத்தையும் பொதுவான விதத்தில் ஏற்பாடு பண்ணிடுவார் என்பதையும் நம்மால் தெளிவாய் காண முடியும். ஆனாலும் அனைத்து காரியங்களையும் தேவனிடம் ஜெபத்தில் எடுத்து செல்லுவது தொடர்புடைய நம்முடைய ஸ்லாக்கியம் குறித்த இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு தவறிவிடுகின்றவர்களாக இருப்போம். நம் பாவங்களையும் துக்கங்களையும் சுமக்கும் ஒரு நண்பந்தனை இயேசுவில் பெற்றிருக்கின்றோமே. சகலத்தையும் தேவனிடம் ஜெபத்தில் எடுத்து செல்லும் எத்துணை மகா ஸ்லாக்கியத்தினை பெற்றிருக்கின்றோமே. தேவனுடைய புத்திரர்கள் எனும் புத்திரத்துவத்தில் உள்ளடங்கும் இஸ்லாக்கியத்தினை அதிகமாக உணர்ந்து கொள்ளுவதற்கு பிரயாசப்படுவோமாக. ஆராதிக்கின்றவனாய் மட்டும் காணப்படுகிறதனை காட்டிலும் மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்வோமாக. இது மிகவும் நெருக்கமான ஒரு ஸ்தானமாகும். அதாவது தேவனோடு பேசுவதற்கும் இன்னுமாக அவரிடம் எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து காரியங்களையும் எடுத்து செல்லுவதற்கும் உரிய ஸ்லாக்கியங்கள் உள்ள ஸ்தானமாகும். எனினும் இவைகள் அனைத்தையும் விட நம்முடைய மனங்களிலும் இருதயங்களிலும் கிரியை புரியும் பரிசுத்த ஆவியே நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு உதவுகின்றதாய் இருக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவி பல்வேறு விதங்களில் கிரியை புரிகின்றது. அது நம்முடைய பகுத்தறியும் ஆற்றல் மீதும், நம்முடைய அறிவு கண்கள் மீதும், நம்முடைய எண்ணங்கள் மீதும், நம்முடைய பழக்கங்கள் மீதும் கூட அதன் செயலாக்கத்தை பெற்றிருக்கின்றது. நம்முடைய மனதின் பழக்க வழக்கங்களானது பரிசுத்த ஆவியினால் வணையப்பட்டுள்ளதா என பார்த்து கொள்ளுவோமாக. ஏனெனில் மனதின் நாட்டமானது, மனநிலையானது தேவன் மீது பற்றுதல் கொண்டு காணப்படுமானால் அதுவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்குரிய மாபெரும் தூண்டுதலாய் காணப்படும். இவ்விதமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட மனமானது இயல்பாகவே பரிசுத்தமான சிந்தனைகளை சிந்திக்கின்றதாக காணப்பட்டு தொடர்ந்து ஜெப சிந்தையிலேயே காணப்படும். இம்மாதிரியான மனதிற்கு ஜெபம் என்பது பிரயாசத்தினால் வருகிற ஒரு காரியமாயிராமல் மனதிலிருந்து பொங்கி பெருக்கெடுத்து வருகின்ற காரியமாகவே காணப்படும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் எனும் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏசாயா 26:3. கடுமையாய் பிரயாசப்பட்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டிய தருணங்களும் உண்டு என்பதில் ஐயமில்லை. விசேஷித்த சோதனை காலங்களில், விசேஷித்த துக்கங்களில் அல்லது விசேஷித்த போராட்டங்களில் நாம் ஜெபத்தை அதிக பிரயாசத்துடன் தான் ஏறெடுக்க வேண்டியிருக்கும். 3வது தலைப்பு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதலின் பலன்கள். இப்பொழுதோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை ஒரு பழக்கமாக பெற்றிருப்பதன் பலன்களை பார்க்கலாம். ஒரு பலனை குறித்து நாம் சற்று முன்புதான் பார்த்திருக்கின்றோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல் என்பது நமது மனதினுடைய ஆவிக்குரிய நிலையை சீராய் வைத்துக் கொள்ளுவதற்கு உதவுகின்றதாயிருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் நிலையினின்று வழுவி போவதற்கு ஏதுவான நிலைமையில் நாம் காணப்படுவதை ஒவ்வொரு நாளும் காண முடிகின்றதல்லவா? இசை சுருதி பிறழும் வாய்ப்பினை உடைய சில நரம்பிசை கருவி போன்றே நாம் காணப்படுகிறோம். மனித சரீரமானது சுத்தமான காற்றை சுவாசித்து தொடர்ந்து புத்துணர்வு அடையாவிடில் அது தளர்ந்து போகும். நம்முடைய மனித சரீரமானது எப்படி புத்துணர்வை சார்ந்துள்ளதோ அதுபோலவே ஆவிக்குரிய ஜீவியமும் ஒரு புத்துணர்வை சார்ந்துள்ளது.
இந்த புத்துணர்வானது ஜெபத்தின் மூலமாக வருகின்றது. நாம் கிருபையின் சிங்காசனத்திற்கு அந்நியர்களாக, அதை குறித்து மறந்து போனவர்களாக காணப்படக்கூடாது. உங்கள் ஜெபங்களை நிறுத்துவதற்கான சாத்தானின் பிரயாசங்களைப் போன்று வேறு எதுவும் அவனுக்கு பிரியமாயிருப்பதில்லை. அவன் முடிந்த மட்டும் நம்முடைய அன்றாட ஜெப நேரங்களை கலைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஒருவேளை அவனால் முடியவில்லை எனில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பழக்கத்திற்கு நாம் அந்நியர்களாகி மறந்து போகத்தக்கதாக முயற்சி செய்வான். நம்முடைய அன்றாட ஜீவியங்களிலும் கூட நாம் ஒரு காலத்தில் சிலரிடம் நன்கு பழகி வந்திருப்போம். ஆனால் அவர்களிடம் நாம் அடிக்கடி பண்ணும் உரையாடல்கள் படிப்படியாக குறைந்து போகவே காலங்கள் செல்ல செல்ல நெருக்கம் அப்படியே இல்லாமல் போய்விடுகின்றது. பின்னர் நம்மையும் அறியாமலேயே நாம் அந்நியர்களாகி போவதை அடிக்கடி உணர்ந்திருக்கலாம். இதுபோலவே தேவனுடைய பிள்ளைகளின் விஷயத்திலும் கூட அவர்களை கிருபையின் சிங்காசனத்திற்கு அந்நியர்களாக்குவதற்கு சாத்தான் முயலுகின்றான். இப்படி செய்தால் தேவனோடு உரையாட இருதயத்திற்கு படிப்படியாக விருப்பமற்று போய்விடும் என்பதை சாத்தான் அறிவான். பின்னர் இந்த தேவ பிள்ளையானவனின் இருதயத்திலுள்ள நம்பிக்கை குறைந்து போய்விடும். இப்படியாக இருதயம் தேவனிடமிருந்து ஒதுங்கி போகையில் அது பிற்பாடு அதன் சுய நிலைக்கே திரும்பிவிடும். பின்னர் அந்த இருதயமானது தேவனிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் குறித்தாவது பேசுவதற்கு முன்பாக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும், அதாவது ஜெயம் கொள்ளுவதற்கென தன் சார்பில் தான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும். தேவனுக்கு அந்நியமாய் தொலைவாய் இருத்தல் என்ற இந்த உணர்வானது வேகமாய் வளர்ந்தோங்கக்கூடிய ஓர் உணர்வு என்பது உறுதியே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதின் மற்றுமொரு நன்மையான பலன் பின்வருமாறு. பொதுவாகவே நம்முடைய ஜீவியத்தில் வரும் சின்ன சின்ன காரியங்கள் அனைத்தையும், அதாவது திரளான இவைகள் அனைத்தையும் நாம் தேவனிடம் ஜெபத்தில் எடுத்து செல்லலாம் என்பதே ஆகும். ஒருவேளை இவைகள் ஜெபத்தில் எடுத்து செல்லப்படாத பட்சத்தில் நாம் மறந்து போய்விடவும் வாய்ப்புள்ளது. சிறு விஷயங்கள் சீக்கிரம் மறக்கப்பட்டு போய்விடுகின்றன. எனினும் இவைகள் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற பிரகாரம் பெரும்பாலும் மிகவும் முக்கியமான காரியங்களாக காணப்படும். சில சமயங்களில் இவைகள் தேவனிடம் ஜெபத்தில் நம்மால் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே நம்முடைய மனங்களில் மறக்கப்பட்டு போய்விடுகின்றன. இவைகள் நம் நினைவிலிருந்து போய்விட்டாலும் கூட இவைகள் நடைமுறை வாழ்வினின்று போய்விடுவதில்லை. இவைகள் ஏதோ சில பலன்களை கொணரத்தக்கதாக வேறு சில காரியங்களுடன் சம்பந்தப்பட்டு காணப்படும். இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதன் மற்றுமொரு பலன் என்னவெனில், பொதுவான காரியங்கள் ஒரு பக்கம் இருக்க, விசேஷமாய் கையிட்டு செய்யும் காரியங்களிலும் நாம் ஆசீர்வாதம் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதே ஆகும். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்றால், ஒருவேளை அதில் ஆசீர்வாதத்தினை நாம் வேண்டிக் கொண்டால், ஒருவேளை அக்காரியம் தீமையானவை அல்ல என்றால், அதில் நாம் ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருப்போம். நாம் பொதுவான ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்காகவும் நாட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் சிந்தையை பெற்றிருக்க நாடினவர்களாக நாம், தேவனே, இந்த ஒரு காரியத்தில் எனக்கு உதவியருளும், தேவனே, அந்த ஒரு காரியத்திலிருந்து என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்போமாக. மேலும் விசேஷித்த ஆசீர்வாதம் நிச்சயமாகவே கடந்து வரும். ஒருவேளை இப்படி எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருப்போமானால் நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டும் இருக்க வேண்டும். நம்முடைய தேவை எவ்வளவு பெரிதாக அல்லது பலதரப்பட்டதாக இருப்பினும் நமக்கு எப்போதுமே உதவி கிடைக்கும். நமக்கு ஏற்ற சமயத்தின் சகாயம் கிடைக்கும். ஜீவியத்தினுடைய பல்வேறு மாற்றங்கள் மற்றும் அனுபவங்களின் மத்தியிலும் கூட உலகம் நமக்கு தரக்கூடாததும் உலகம் நம்மிடமிருந்து எடுத்து போட முடியாததுமான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 55ஆம் சங்கீதம் 16-17 வசனங்கள். ஆமேன். இதனைத் தொடர்ந்து ஜெபத்தில் விசுவாசத்தோடு காத்திருத்தல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.